Hi everyone. BJT BJT டிரான்சிஸ்டர்ல வந்து 3 கான்ஃபிகரேஷன் அதில் 1 கான்ஃபிகரேஷன் வந்துட்டு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிஹேவியர் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டருடைய எலக்ட்ரிக்கல் பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட் இஸ் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டிரான்சிஸ்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் டிரான்சிஸ்டர் எடுக்கிறேன். இப்போ டிரான்சிஸ்டர்னா ஒரு சர்க்கிள் உள்ள வந்து ஹாஃப் ஹெக்ஸகன் ஷேப்ல ஒரு டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏரோ மார்க் போடணும். இப்போ நான் என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டனால ஏரோ மார்க் வந்து அவுட் சைடில் தட் இஸ் எமிட்டர்லேருந்து வெளில வர மாதிரி இருக்கணும். நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நடுவில் தான் நான் இன்புட் செட் பண்ண போகிறேன். அதே மாதிரி பேஸ்க்கும் கலெக்டருக்கும் நடுவில் தான் நான் வந்து அவுட்புட் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் காமன் தட் இஸ் இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனாக இருக்கிறது என்னது பேஸ். அதனால தான் இந்த கான்ஃபிகரேஷன் பேர் வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் நான் அப்ளை பண்ணுறது பிட்வீன் இ அண்ட் பி, அதே மாதிரி அவுட்புட் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிட்வீன் த பேஸ் அண்ட் கலெக்டர். ஓகே, ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கேன் கரண்ட்டை தட் இஸ் ஐ அப்படின்னா கலெக்டர் கரண்ட், ஐசிங்கிறது வந்துட்டு ஐங்கிறது எமிட்டர் கரண்ட், ஐசிங்கிறது வந்து கலெக்டர் கரண்ட். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், அப்போ இந்த சைட் ஃபார்வர்ட் பயாஸ், இந்த சைட் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன பண்ணுவேன், எமிட்டர் அப்படின்றது என், பேஸ் அப்படின்றது பி டைப், தென் சி கலெக்டர் வந்துட்டு என் டைப். ஸோ எமிட்டர் வந்துட்டு நான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவோம். தட் இஸ் என் டைப் மெட்டீரியல் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணால் தட் இஸ் த நெகட்டிவ் டெர்மினல் தான் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி பி டைப் பேஸை வந்துட்டு நான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும்னா பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம். ஸோ வியோடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கும் பேஸ்க்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ஸோ கலெக்டருங்கிறது என் டைப், ஸோ அப்போ ரிவர்ஸ் பயாஸ்னா அது பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ணணும். தட் இஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸை வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவோம். இட் இஸ் அ பி டைப் மெட்டீரியல். ஸோ அப்போ வந்துட்டு விஇஇ விசிசி அப்படின்ற 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இதே நான் பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு டயக்ராம் போட்டேன்னா அது சேம் திங். அதில் வந்துட்டு ஏரோ மார்க் வந்து ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும். அதாவது ஏரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் பேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு கேபிட்டல் இங்கிறது வந்து பி டைப் மெட்டீரியல், அப்போ எதில் கனெக்ட் ஆயிருக்கணும், பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் டைப், அப்போ நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து இன்புட் சைடு. ஸோ அவுட்புட் சைடில் பிங்கிறது வந்து என்னது, தட் இஸ் த என் டைப், அப்போ வந்து பாசிட்டிவ்ல தான் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா ரிவர்ஸ் பயாஸ். அதே மாதிரி கேபிட்டல் சி கலெக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசிட்டிவ், தட் இஸ் பி டைப் மெட்டீரியல், அதனால நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் ஆப்போசிட் வந்து என்பிஎனுக்கும் பிஎன்பிக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தட் இஸ் த அவுட்புட் கரண்ட், அதாவது கலெக்டர் கரண்ட். ஸோ இந்த கலெக்டர் கரண்ட் பாத்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் 2 கரண்ட்ஸ். ஒன்று வந்துட்டு ஐசி ஐஎன்ஜி பிளஸ் ஐசிபிஓ. ஸோ ஐஎன்ஜி அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பேஸ்க்கும் கலெக்டருக்கும் நடுவில் கிராஸ் ஆகும் போது எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் தான் ஐசி ஐஎன்ஜி, அதாவது இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. ஐசிபிஓ அப்படின்னு சொல்லும் போது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட், அதாவது கலெக்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த காமன் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கரண்ட் தான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐசி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஐசி ஐஎன்ஜி மட்டும் தான் வரும், ஏன்னா ஐசிபிஓ வந்து ரொம்ப ரொம்ப லெஸரா இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று நான் அனலைஸ் பண்ண போறேன். தட் இஸ் ஆல்ஃபா டிசிங் போட்டிருக்கோம். இந்த ஆல்ஃபா டிசிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஐசி அண்ட் ஐஇ. ஐசிங்கிறது கலெக்டர் கரண்ட், ஐஇங்கிறது வந்துட்டு இன்புட் கரண்ட். ஸோ இந்த ஐசின்ற கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி ஐஎன்ஜின்னு சஃபிக்ஸ்ல எழுதிடணும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ. ஓகே, ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐசி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ ஐஇ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், ஐஇ இன்புட் கரண்ட் ஈக்குவல் டு ஐபி பிளஸ் ஐசி, அதாவது பேஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் அவுட்புட் கரண்ட்டை சேர்த்து தான் என்னுடைய டோட்டல் இன்புட் கரண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐசி வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது ஐபி ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஐசின்னு வருது. ஸோ இந்த இதை தான் நான் என்ன பண்ணணும், நான் அந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். தட் இஸ் ஐபி ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஐசி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஐசியோட வேல்யூ நான் ஏற்கனவே வந்துட்டு ஆல்ஃபால கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணினா ஐபி ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஆல்ஃபா ஐஇன்னு இருக்கு. அப்போ ஐ காமனா இருக்கு, வெளில எடுத்துட்டேன்னா ஐபி ஈக்குவல் டு ஐஇ இன்டூ 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது வந்துட்டு என்னுடைய கரண்ட். ஸோ திஸ் இஸ் மை கரண்ட் அக்ராஸ் த
பேஸ் அப்படின்றதான் ஐபி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காமன் பேஸ்க்கு வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப் வந்து பிளாட் பண்ணோம். இன்புட் கேரக்டரிஸ்டிக்கோட கிராஃப் இதுல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து விஇபி இருக்கு. ஏன்னா இபி எமிட்டர் பேஸ்ல தான் நம்ம இன்புட் கொடுத்தோம். ஸோ அந்த வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல எனக்கு என்ன வந்துட்டு ஐன்ற கரண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதான் பிளாட் பண்ண போறேன். ஸோ நான் பிளாட் பண்ணும்போது என்ன பண்றேன்னா மல்டிபிள் கிராஃப் வந்து நான் எடுக்கிறேன். அப்போ எப்போ மல்டிபிள் எடுப்பேன்னா விசிபி தட் இஸ் த கலெக்டர் வோல்டேஜ் இருக்கு, கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் வந்து நான் கான்ஸ்டன்டா வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 வோல்ட்னு வைக்கும் போது எனக்கு என்ன கிராஃப் வருது, அதே மாதிரி 10 வோல்ட்னு வரும்போது என்ன கிராஃப் இருக்குன்றத வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்ன நம்ம நோட் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் விசிபி அப்படின்ற 10 வோல்ட் கான்ஸ்டன்டா இருக்கும்போது என்னுடைய விஇபி வந்து 1.0 இருக்கும்போது அதே தான் எனக்கு ஐஇ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபர்தரா நான் என்னுடைய வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னுடைய கரண்ட்டும் வந்துட்டு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த சேஞ்சஸ் தான் டெல் ஐஇ அண்ட் தென் டெல் விஇபி அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்புட் கேரக்டரிஸ்டிக். இதே நீங்க அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் என்ன இருக்கு, ஸோ அதுக்கு என்ன கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து விசிபி இது எல்லாமே மேக்னிடியூட் தான் போட்டுக்கணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஐசின்னு இருக்கு, அது வந்து மில்லி ஆம்பியர்ஸ்ல இருக்கு. ஸோ இங்க நான் என்ன கான்ஸ்டன்ட் வைக்க போறேன்னா அந்த இன்புட் கரண்ட் தான். இன்புட் கரண்ட்ங்கிறது என்னது ஐஇ. ஸோ ஐஇ வந்து 0 மில்லியம்ஸ், 1 மில்லியம்ஸ், 2 மில்லியம்ஸ், 3, 4 அப்படின்னு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். இந்த 0 மில்லியம்ஸ் இருக்கும் போது அந்த ரீஜன் பேரு கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து கலெக்டர் கரண்ட்டும் இருக்காது, எமிட்டர் கரண்ட்டும் இருக்காது. ஓகே, இந்த கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். ஸோ ஃபர்தரா நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஐசி வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கு ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் ஐஇ. ஸோ இந்த கிராஃபோடைய நெகட்டிவ் ரீஜன் தட் இஸ் விசிபி இது எல்லாமே பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் சைட்ல எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விசிபி வந்து அதிகமா நெகட்டிவ் ஆக என்னுடைய கலெக்டர் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேச்சுரேஷன் ரீஜனும் கட் ஆஃப் ரீஜனும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய என்டையர் ரீஜன் வந்து ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எனக்கு என்ன வந்துட்டு டெல் விசிபி சேஞ்சஸ் டெல் ஐசி சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா என்னுடைய கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் டிசி அல்பா டிசி ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ. ஏசி கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் த ஏசி அப்படின்னு சொல்லும் போது டெல் ஐசி பை டெல் ஐஇ அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிறோம் provided VCB constant. Thank you.